100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் வந்து வரையப்பட்டிருக்குது. இந்தியாவ பத்தியும், அமெரிக்காவ பத்தியும். 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2025ல அந்த கார்ட்டூன் தான் காலையிலேருந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. காரணம், அந்த கார்ட்டூன்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரெடிக்ட் பண்ணாங்களோ, அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படி என்ன கார்ட்டூன் மதன் அப்படின்னு கேட்குறீங்களா? அத நான் உங்ககிட்ட சொல்றேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 24 ஹார்ஸ் வந்து ஒரு மிக்ஸட் பேக்குங்க. இந்தியாவுக்கு சில வின்னும் இருக்குது, இந்தியாவுக்கு சில லாஸஸும் இருக்குது. இந்தியாவுக்கு இருக்கிற முக்கியமான வின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்ல ட்ரம்போட நாட்ல இருக்கக்கூடிய அவரோட எக்ஸ் அஃபீஷியல்ஸ் ஓகேவா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன் ஜான் பால்டன் அவங்களோட எக்ஸ் என்எஸ்ஏ ஓகேவா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவரே வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருனால், பல வருஷமா நாங்கள் இந்தியாவை வந்து 25 வருஷமா இந்தியாவை வந்து ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் சேர விடாமல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதுவே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. ட்ரம்ப்புக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய யானை மாதிரி அதை தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட்டில் இருக்கக்கூடிய அவரோட எக்ஸ் என்எஸ்ஏவே வந்து பேசியிருக்காரு. அது என்ன, நம்மளை பார்த்து ஏன் அவ்வளோ பயப்படணும்? நம்ம ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் சேர்ந்தா ஏன் அமெரிக்கா இவ்வளோ பயப்படணும்? அதை நம்ம பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு லாஸ். நம்ம வந்து ஆப்பிள் வந்து என்னன்னாலும் இந்தியாவில இருந்து தான் அமெரிக்காவுக்கு இந்த தடவை போகுது. ஏன்னா இப்போ உலகத்திலே அதிகமான ஐபோனை வந்து உருவாக்கி அமெரிக்காவுக்கு அனுப்புற நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், இந்தியா ஓகேவா. ஆனால் இந்த டேக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால இப்போ ஆப்பிள் வந்து மேனுஃபேக்சரிங்க என்னடா சைனாவுக்கு போனாலும் பிரச்சனை, இந்தியாவுக்கு வந்தாலும் பிரச்சனை, பேசாமல் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் நாட்டுக்கே கொண்டு போய்ட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அமெரிக்காவுக்கே திருப்பி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி டிம் குக்கும் பேசியிருக்காரு. இதை ட்ரம்ப் வந்து பயங்கரமாக வரவேற்றிருக்காரு. இதுதான் ட்ரம்ப்புக்கு தேவை. அது இப்போ ஒரு ஸ்டெப் ஆப்பிளே எடுத்து கால் வச்சுட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமாக இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கிறது காரணம் சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா உக்ரைனுக்கு இருக்கிற போர். இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி எதிர்பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் என்னன்னு சொல்றேன். ஸோ நம்மளை பாதிக்குமா பாதிக்காதான்னு தெரியல. பட் நம்ம தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கத்தி, நம்மளுக்கும் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப்புக்கும் நடுவில் வந்து ஒரு கத்தி வந்து இப்படி தொங்கிக்கிட்டே இருக்குது. த நைஃப் இஸ் டேங்லிங் பாங்க. எப்போனாலும் அது கீழே விழுகலாம். விழுந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகும். ஓகேவா? அது நடக்குமா நடக்காதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவையும் அமெரிக்காவும் பற்றி மேக் பண்ண அந்த ப்ரெடிக்ஷன் என்ன, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? அப்போ நான் தான் யூடியூப் அல்கோரிதம் கரெக்டாக உங்ககிட்ட வீடியோஸை வந்து சேர்க்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரியை ஒன்று சேர விடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட 25 வருஷ டிப்ளமசி அப்படின்னு அமெரிக்கன் எக்ஸ் அஃபீஷியல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 நாடுகளை ஒன்று சேர்த்துற விட்டுறவே கூடாது. ஏன்னா அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்குது அண்ட் 2 உலக போரை சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சைனா கிட்ட பயங்கர அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜினா இன்னைக்கு அமெரிக்கா கிடையாது, அது சைனாவாயிட்டு இருக்குது. இந்தியாவில் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி ஜனத்தொகை இருக்குது, அதுவும் யங் பாப்புலேஷன் இருக்குது. சைனா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்தியா கிட்ட இருக்கிறது. யங்ஸ்டர்ஸ் இந்தியாவில் அத்தனை பேர் இருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா? தவிர்க்கவே முடியாத 3 சக்திகள். அண்ட் இந்த 3 சக்தியை என்னைக்குமே ஒன்று சேர விட்டுற கூடாது. சேர்ந்துட்டாங்கன்னா அமெரிக்காவை ஈஸியா ஓவர்டேக் பண்ணிடுவாங்கிறதுக்காக தான் 25 வருஷமா அமெரிக்கா வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்தியாவையும் சைனாவையும் சண்டை முடிவிட்டே இருக்கிறது. சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃப்ரெண்டாக போனாலும் சரி பிரிச்சு விட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி 3 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து டிப்ளமசிங்கிற பேர்ல 3 பேர் மேலேயும் டாக்ஸை போட்டு 3 பேர் கூடயும் பிசினஸ் பண்ண விடாம பண்ணி 3 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போ 3 பேரையும் ஒன்று சேர்த்துட்டாரு. 25 வருஷமா அமெரிக்கா அரசியலே எதை பத்தி, அமெரிக்காவோட இன்டர்நேஷனல் பிசினஸே எதை பத்தினா இந்த 3 கண்ட்ரியை ஒன்று சேர விடாம இருக்கிறது தான். ட்ரம்ப் தன்னோட வாழ்நாளில் பண்ண மிகப்பெரிய தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பால்டன், அமெரிக்காவோட எக்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், நம்ம ஊரில் வந்து அஜித் டோவல் மாதிரி ஒரு முக்கியமான நபர் அமெரிக்காவில், அவர் வந்து ரொம்ப பப்ளிக்காகவே பேசியிருக்காரு. ட்ரம்ப் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, ரஷ்யா, சைனா, இந்தியா வந்து ஒன்று சேரவே கூடாது, சேர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கரெக்டாக ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே டாக்ஸ் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இதுக்காக என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இவங்க ரஷ்யாவோட எண்ணெயை வாங்கிக்கிட்டே இருக்குது, ஏன் ரஷ்யாவோட எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டோம். அந்த எண்ணெயில் வர்ற காசை வச்சு தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் நடத்துகிறாங்க. ஓகே, அப்போ பேசிக்காக இந்தியா மேலே இவ்வளோ பெரிய ஒரு திடீர்னு பெஸ்ட் ஃப்ரெண்டு நரேந்திர மோடி அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப் வந்து திடீர்னு இந்தியா மேலே வந்து இவ்வளோ பழியை போட்டு இவ்வளோ பழி வாங்குறதுக்கு டாக்ஸை ஏற்றி திருப்பூரில் இருக்கிறவங்க வேலையை பிடுங்குற வரைக்கும் வேலையை பார்க்குற ட்ரம்ப்போட முக்கியமான கோல் என்ன? ரஷ்யாவில் ஒரு போர் நடக்குது, அந்த போருக்கு வந்து
வந்து காசு தேவை, அந்த காசை வந்து இந்தியா எண்ணெயை வாங்கி கொடுக்குது அப்படின்னு ஒரு தப்பான குற்றச்சாட்டை வைக்குது. ஏன்னா நம்மளை விட அதிகமாக இதை பண்ணுறது சைனா. இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே ரஷ்யா எதை வச்சு போர் பண்ணுதுங்கிறது முக்கியம் இல்லை. இந்தியாவை வந்து ரஷ்யாவை மிரட்டணும், அதுக்கு இந்தியா பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து பிளாக்மெயில் பண்ணி ஒரு மெத்தடை பண்ணியிருக்காரு. இதோட வெளிப்பாடா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற ஆகஸ்ட் இன்னும் ஒரு 6-7 நாளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு போர் சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க. டைரெக்டாக ட்ரம்ப்பும் புட்டினும். ஓகேவா? இதில் என்ன காமெடினா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமா போர், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். கரெக்டா? பட் உக்ரைனியன் அஃபீஷியல்ஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஜெலன்ஸ்கி பார்ட்டிசிபேட். உக்ரைனே, அதாவது யோசிச்சு பாருங்களேன், ஏக்கும் பிக்கும் சண்டை, இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்து பியும் வேற யாரை சொல்ல, ஒன்னும் வந்து உட்காது. ஒன்னுங்கிறது அமெரிக்கா. இங்கே ஏக்கும் பிக்கும் தானே சண்டை. உக்ரைன் இருக்காங்களா, அவங்கள மறந்துட்டாங்க. ஒன் வந்து உட்காடுறாங்க. இதை வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கிற உக்ரைனியன்ஸ் இருந்துக்கிட்டு, டே எங்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிற போருக்கு ஏன்டா அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணுறீங்க, நீங்கள் பின்னாடியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த கான்வர்சேஷனும் நடக்குது. ஒருவேளை இந்த கான்வர்சேஷன்ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஓகே ஃபைன், நம்ம இனிமே சண்டை போட வேணாம், உக்ரைன்ல இருக்கிற இந்த அக்ரிமெண்ட், இந்த நிலத்தை எனக்கு தான், இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் டீல் பேசி உக்ரைனை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. உக்ரைன் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கே திருப்பி கொடுத்தாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், அந்த டீல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுனா, இன்னும் 6 நாள்ல, ஒரு வாரத்தில் அது நடக்க போகுது. நடந்துருச்சுன்னா ப்ராபப்ளி இந்தியா மேல இவ்வளோ பெரிய ஒரு டாக்ஸை போடுறதுக்கான ஒரு தேவை வந்து காணாம போயிடும். ஏன்னா ரஷ்யா வந்து என்ன வாங்குறது அப்போ தப்பு இல்லைன்னு ஆயிடும். கரெக்டா? ஏன்னா ரஷ்யா தான் அந்த போர்லேயே இல்லையா அப்படின்னு நம்ம பேசலாம். ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு தெரியல. பட் ட்ரம்ப் வந்து இதை இன்னைக்கு பேசியிருக்காரு. பிரஸ் மீட்ல பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். எதனால இது நடந்திருக்குன்னு தெரியாது, பட் சொல்ல முடியாது. மேபி நம்ம இந்தியா மேல போட்ட டாக்ஸ்க்காக கூட ரஷ்யா இறங்கி வரலாம். அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம புடுங்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்த உடனே ரஷ்யா வந்து வேற வழி இல்லை, நம்ம மட்டும் பாதிக்கப்படாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்கன்னு நெகோசியேஷன் டேபிளுக்கு உட்கார வச்சிருக்கலாம். மேபி இருக்கலாம். அந்த ட்ரம்ப்போட ஒரு அடேஷியஸ் ஃபேஷன் இருக்குல்ல, எப்பவும் போல ட்ரம்ப்பா இருக்கலாம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ சொன்னியா அப்புறம் ஆப்பிள் என்ன பண்றாங்க? ஆப்பிள் வந்து ஐ திங்க் $500 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கான மேனுஃபேக்சரிங் வந்து நாங்கள் பேக் டு அமெரிக்கா திருப்பி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிம் குக், ஆப்பிளோட ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. சரி, ஆப்பிளோட சிஇஓ சொல்லியிருக்காரு. அண்ட் அப்படி அந்த எங்கே அந்த $500 பில்லியன் மேனுஃபேக்சரிங் எந்த கண்ட்ரிலேருந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி சைனாலேருந்து போகலாம், ஆர் இந்தியாவிலேருந்து கூட போகலாம். மோஸ்ட் லைக்லி இந்தியாவிலேருந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் புதுசாக செட் பண்ண பிளான்ட்டு மூவபிள் பார்ட்ஸாக இருக்கும். எனக்கு தெரியலைங்க. பட் ட்ரம்ப் வந்து எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி உருட்டி வந்து எல்லாரையும் மேனுஃபேக்சரிங் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காரு. அவர் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு அந்த விதத்தில், இன் கேஸ் ஆஃப் ஆப்பிள். ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் அது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஏஐ வச்சு எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி ஃபோன் அசம்பிள் பண்ணிட்டா பரவாயில்ல. ஆனால் அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஹொசூரில் வேலைக்கு போய் ஒரு ஐஃபோனை செய்கிறதுக்கு உட்காடுறாங்கல்ல, அதையே வந்து நீங்கள் அமெரிக்காவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோனோட விலை வந்து இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க, $1,00,000 இருக்காது. ஐஃபோனோட விலை $2,00,000 $3,00,000 மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமெரிக்காவில் அவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கு வருவாங்க. இது என்ன மாதிரி ஒரு பிளான் எனக்கு தெரியல. பட் வேறு வழி இல்லை. ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு 3 வருஷத்துக்கு ஐஃபோன் வைக்கணும்னா ஆப்பிள் வந்து சர்வைவலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி மதன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி நீ இன்னும் சொல்ல மாட்டேங்கிறியா? அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பயங்கரமான மேட்ருங்க. ஒரு கார்ட்டூன் நீங்கள் பாருங்களேன், ப்ராபப்ளி இந்த வீடியோவில் நீங்கள் சைடில் பார்ப்பீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்குது. நம்ப முடியுதா? அதில் என்ன இருக்குன்னா, சைனா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு கீழே முறைச்சிட்டு இருக்குது. இந்தியா அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு கீழே ஒரு முறுக்குன கையோட முறைச்சிட்டு இருக்காங்க கீழே. அண்ட் ஆஃப்ரிக்கா, ஓகேவா, அவங்களும் கீழே முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த கீழே நடுவில் 3 மிகப்பெரிய ஜெயண்ட்ஸ் வந்து முறைச்சு கீழே பார்த்துட்டு இருக்கப்போ நடுவில் வந்து ஒரு சாட்டையை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இம்பீரியலிசம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் வரும். இன்னைக்கு இருக்கிற காலம் 1925 இந்த ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய காசை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பாப்புலேஷனை வச்சுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அதிகமான பணமும் அப்போ அவங்க கிட்ட வந்துடும். அந்த காலகட்டத்தில் இந்த பேலன்ஸ் வந்து மாறும். அமெரிக்கா தான் உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரி, எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறதுங்கிறது போய் சைனா, இந்தியா, ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து என்னைக்கு அதிகமான பணம் வர ஆரம்பிக்குதோ அப்படியே டில்ட் ஆகும். அப்போ அந்த 3 ஜெயண்ட்டும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னால் அமெரிக்காவை ஊதி தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷுவலா 100 வருஷத்துக்கு முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கார்ட்டூன் இது அமெரிக்கால தான் வரையப்பட்டது. அந்த கார்ட்டூன் வந்து இன்னைக்கு பயங்கர வைரலா சோஷியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. காரணம் பிரிக்ஸ். இதுல ஆப்பிரிக்கா இல்ல, பட் பிரிக்ஸா யோசிச்சு பாருங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஃப்ரிக்கா, 1-2 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸும் இருக்குது. பட் மேஜராக இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்கல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அமெரிக்காவை எதிர்த்து நிற்கலைங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய யூரோப்னாலே வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான நாட்டு. நம்மளே 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாவை வந்து 200 வருஷத்துக்கு வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்க. டச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ஸ்பானிஷ் வந்திருக்காங்க. ஸோ யூரோப்பில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கண்ட்ரியுமே வந்து உலகத்தில் மிகப்பெரிய இடங்களை ஆக்கிரமிச்சு ஆட்சி செஞ்சு தந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து
வந்து இப்படி திரும்பினாருன்னா முதல்ல கீழே போய் கூஜாவை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுது. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் அது நடந்துட்டு இருக்குது. நம்ம மேலே நிறைய டாக்ஸை ஏற்றுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இந்தியா அப்போஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட பவர் வந்துருச்சு. சைனா எதிர்த்துன்னு கண்ணை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க, சைனா கிட்ட பவர் வந்துருச்சு. ரஷ்யா 2 வருஷமாக முறைச்சிட்டு தான் இருக்காங்க, ரஷ்யா கிட்டேயும் பவர் வந்துருச்சு. ஸோ இதில் ஆஃப்ரிக்கா போட்டிருக்காங்க, இன்னும் ஆஃப்ரிக்கா அந்த லிஸ்ட்டில் ஜாயின் ஆகலை இவ்வளோ ஸ்ட்ராங்காக. பட் இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து ஒன்றா சேருது பார்த்தீங்களா, இதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூனையுமே பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. வாட் எவர் செட் அண்ட் டன். இன்னைக்கு நான் பல நாள் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், டீம் ரஷ்யாவா டீம் அமெரிக்காவா அப்படின்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல. A new team is being formed and that நேம் இஸ் டீம் இந்தியா. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கிட்ட நேத்திக்கு ஃபோன் கால் பேசியிருக்காங்க. இந்த ஃபோன் காலில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்து இங்கேயும் போக போகிறாங்க, சைனாவுக்கும் போக போகிறாங்க. ஸோ இந்த டீம் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஓகேவா, இந்தியாவும் இந்த கயாஸில் ஒரு லீடர்ஷிப் எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நாடு தான் கயாஸ் இஸ் நாட் அ பிட், கயாஸ் இஸ் அ லேடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு கோட் வரும். ஸோ அந்த கோட் படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப அதுலேருந்து ஓடுறவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கணும், பட் அதை யூஸ் பண்ணுறவன் வந்து புது ராஜாவாவான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்தியாவை பற்றி ட்ரம்ப்பு பேசாத நாள் கிடையாது. லாஸ்ட் ஒரு வாரமாக எதுக்கு எடுத்தாலும் இந்தியா 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 இந்தியா, சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வருதுங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் மேபி நாங்கள் இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணதுனால ரஷ்யா வருதுன்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா இந்தியா, நைட்டு தூங்குனா இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா இந்தியா இந்தியான்னு தான் வந்து ட்ரம்ப் வாழ்ந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்குது. இப்படி அவர் எந்த கண்ட்ரியை பற்றி பேசினாலும் அந்த கண்ட்ரி வந்து 2வது நாள் 3வது நாள் வந்து பணிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இன்னமும் பணிஞ்சு போக மாட்டோம்னு சொல்லி நம்ம நின்றுட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம பகச்சிக்கவும் இல்லை, அவங்களுக்கு தேவையான டீலையும் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை பற்றி நாளைக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து 100% வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகேவா, பர்சனலாக என் ஒப்பீனியனை சொல்கிறேன். இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்காவை பகச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம நாட்டில் நிறைய வேலைகள் போகும். அடுத்து வந்து டிசிஎஸ், இந்த டெக் மஹிந்திரா, சிடிஎஸ்லாம் கை வைக்க ஆரம்பிச்சார்னா நம்ம சர்வீஸ் செக்டரும் அடி வாங்கும், அக்ரிகல்ச்சர். இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா நம்ம கம்ப்ளீட்டாக அமெரிக்காவை பச்சுக்கிறதுக்கு. ஆனால் அமெரிக்காவை நம்ப முடியாதுங்கிற நம்ம லெசனை இப்போ எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் இந்த சைடு விட்டு கொடுத்து அமெரிக்காவையும் கொஞ்சம் உள்ளே வர வச்சுக்கிட்டு, ஆனால் அதே நேரத்தில் பேக் யார்டில் நம்ம வந்து சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறது. எஸ், சைனா பேரை நான் சேர்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்தியா வந்து ஏதாவது ஒரு சைடு இருந்தே ஆகணும். ஒன்று சைனா கூட இருக்கணும், இல்லை அமெரிக்கா கூட இருக்கணும். சைனாவுக்கும் இதே நிலைமை தான், உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் இந்த நிலைமை தான். ஏதாவது ஒரு சைடு இருந்தே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இந்தியா வந்து முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்க ட்ரை பண்ணிருக்கோம். இப்போவும் இந்த நொடியும் நம்மளுக்குன்னு ஒரு டீமை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்ம இன்னமும் அமெரிக்காவை ஃபுல்லாக பகிச்சிக்கல. நேற்றுக்கு நான் சொன்னேன்ல, இந்தியா வந்து இந்த டிஃபென்ஸ் டீல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேன்சல்லாம் பண்ணல, பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம நியூஸில் வந்து நேற்றுக்கு சொன்னாங்க கேன்சல்லாம் பண்ணல, நாங்கள் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே அமெரிக்காவுக்கு போய் அங்கேருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர்டர் கொடுக்க வேண்டியதை நம்ம பிளானை கேன்சல் பண்ணியாச்சு. அமெரிக்கா கிட்ட சொல்கிறோம், நீ எனக்கு ஒத்துழைக்கலைன்னா நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த ஸ்டாண்ட்னால நம்மளுக்கு பாதிப்புகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து மறுபடியும் ஆப்பிள் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பேசின மாதிரி அமேசானில், வால்மார்ட்லலாம் நம்ம ஊரில் இருக்கிற திருப்பூர் டிஷர்ட்டை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்தியா இந்த ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சைடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இன்னமும் நியூட்ரலாக போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நியூட்ரல்னு சொல்லுங்கள், இல்லை டீம் இந்தியாங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா டீம் இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேட்ரியாட்டிசம் தான் ரெண்டுலையுமே, ஆனால் எது மக்களுக்கு நல்லதுங்கிறத யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணி அடுத்து நான் இதை பற்றி பேசணும்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்டில் தென், பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.